காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் தலைமையில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் 2 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் சார்பில் 10 விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் வழங்கினர். வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள வீடுகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற பயோமெட்ரிக் கணக்கெடுப்பை நிறுத்த கோரி அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. மருதாத்தாள் குளம் கிராமத்தில் குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதாத்தாள்புரம் கிராமத்தில் நீண்ட நாளாக சாலை போடப்படாததால் மழைக்காலங்களில் சாலையில் சேரும் சகதியுமாக மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அதிமுக கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் உடையார்பட்டியில் உள்ள மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரை குறை கூறியதால் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் உள்ள இரு தரப்பினர் அடித்துக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே நிலம் முழுவதில் இருதரப்பு பெண்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த அங்கநாத வலசை ஈச்சநேரி அருகே இருதரப்பினர் இடையே நிலம் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் நிலத்தை உழுவதில் இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள பெண்களுக்கும் மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் மற்றொரு தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர். விளாங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் அருகே விளாங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் ராம்கோ சிமெண்ட் ஆலை சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைப்பதற்கான தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தனியார் சிமெண்ட் ஆலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கியுள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் சமூக நல மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்துள்ள பணிகளை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினர் கருத்து கணிப்பு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் பேட்டியளித்துள்ளார். அரசாணை 343 திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தங்கவேல் தலைமையில் மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு தரவு மையம் ஆகிய துறைகளை அரசாணை எண் 343 இணைத்துள்ளதன் மூலம் எதிர்காலத்தில் பல பாதிப்பு ஏற்படுத்தும் நிலையை தவிர்த்திடும் வகையில் அரசாணை 343 திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். மல்லிப்பட்டினத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அருகே தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பொன்னமராவதி அருகே புதிதாக போடப்பட்ட சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே புதிதாக போடப்பட்ட சாலையில் 3 மாதத்திற்குள்ளாகவே விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அசம்பாவிதம் நடைபெறும் முன் சாலையை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அச்சரப்பாக்கம் அருகே மின் கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து கொளப்பாக்கம் துணை மின் அலுவலகத்திற்கு டிராக்டர் மூலம் 6 மின் கம்பங்களை ஏற்றிக்கொண்டு மேல்மருவத்தூர் ரயில்வே பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது டிராக்டரின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு கம்பி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இந்த விபத்து குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.